வந்து நாணல் புல் கேள்விப்பட்டிருக்கியா? நாணல் அந்த கூரெல்லாம் செய்வாங்க. அந்த ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கியா நீ? அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, நாணல் வந்து லீனா புல்லு மாதிரி இருக்கும். அப்போ அந்த நாணல் வந்து நடு ஆத்துல இருந்துச்சான். கரையோரத்துல ஒரு பெரிய மரம் இருந்திருக்கு. அந்த மரம் வந்து கேட்டுச்சா, இதெல்லாம் எங்க அம்மா எனக்கு சின்ன பிள்ளைங்களை படுக்க போட்டுட்டே கதை சொல்லுவாங்க. அதுல இந்த ஸ்டோரியும் ஒண்ணு. அப்போ அந்த மரம் சொல்லுமா, நீலாம் ஒரு ஆளு, நீ வந்து பத்தியா நான் எப்படி இருக்கேன் பத்தியா, நீ வந்து நடு ஆத்துல நிக்கிற, அதுவும் இப்படி இருக்க அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா பார்த்து சிரிச்சிருந்திருக்கு. அப்போ இந்த நாணல் வந்து எந்த பதிலுமே சொல்லல. சரி நீங்க சொல்லிட்டு போங்க, அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாணல் விட்டுருச்சு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பார்க்கும்போது சரியான ஆத்துல வெள்ளம் வரும்போது இந்த பெரிய மரம் வேரோட புடுங்கி விழுந்துருச்சு கீழே. ஆனா இந்த நாணல் வந்து அந்த வெள்ளத்துக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சிட்டு அப்புறம் எந்திரிச்சு நின்றுக்குருச்சு. அந்த ஸ்டோரி ஆஃப் த மாரல் என்ன அப்படின்னா, நம்மள ஒருத்தவங்க ஏளனமா பாக்குறாங்க, ஏளனமா பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம யாருங்கிறத நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா காலமும் பதில் சொல்லும் அவங்களுக்கு. இதான் அந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட மாரல் வந்து இதுதான். காலம் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லும். ஏளனமா நம்மளை பார்த்துட்டாங்களேங்கிறக்காக நீ இப்படி நிக்கிறியா நான் அப்படி நம்மளுடைய ஸ்டோரி அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அப்ப அந்த மரம் விழுந்துச்சு இல்லையா, அதுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் யாரு இதுல பெரியவங்க, யாரு இதுல ஒரிஜினாலிட்டி, இதுல என்ன அப்படிங்கறது அந்த மரம் தெரிஞ்சிருந்திருக்கும். சோ இது ஒரு சின்ன ஸ்டோரி தான், நல்லா இருக்கும். அதாவது நம்மளை ஏளனமா யாரு பேசினாலும், ஏளனமா யாரு பார்த்தாலுமே கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, காலம் பதில் சொல்லும். அப்படியா, சரி அப்படி சொல்லிட்டு நம்ம பொறுமையா போயிட்டோம்னா கடவுளும் காலமும் அதுக்கு தக்க பதில் அவங்களுக்கு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டோரி.